الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المتقين في جنات وعيون ادخلوها بسلام آمنين ونزعنا ما في صدورهم من غل إخوانا على سرر متقابلين لا يمسهم فيها نصب وما هم منها بمخرجين صدق الله. கணியத்துக்குரிய பெரியவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 750வது வாரமாக தஃப்சீருடைய தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துல் ஹிஜ்ர் என்ற அத்தியாயத்தின் 44 ஆயத்துகள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டுள்ளன. சென்ற வாரம் நரகம் சம்பந்தமாக 7 தட்டுகள் அடுக்கடுக்காக இருக்கின்றன என்பது பற்றியுள்ள விளக்கம் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு தட்டிலும் எந்த மனிதர்கள் போடப்படுவார்கள் என்ற விவரமும் சொல்லப்பட்டது. நெருப்பினால் உண்டாக்கப்பட்ட நரகத்தை போன்றே குளிர் நரகமும் உண்டு. நரகத்தின் சில இடங்களிலே நெருப்பு மூலமாக வேதனை செய்யப்படுவதுடன் தேள், பாம்பு போன்ற கடுமையான விஷம் நிறைந்த ஜந்துக்களை கொண்டும் வேதனை செய்யப்படும். அவர்களுக்கு உணவும் கொடுக்கப்படும். ஆனால் அது முள் செடிகளாக இருக்கும். கற்றாழை போன்ற மனிதன் விழுங்க முடியாத, விழுங்குவதற்கும் நினைத்து பார்க்க முடியாத பொருள் அவனுக்கு உணவாக தரப்படும். அது அவனுடைய தொண்டையிலே மாட்டிக்கொண்டு விக்கல் ஏற்படும். ஆனாலும் அவன் அதன் மூலமாக ஒரு நிறைவை பெற மாட்டான். பசி தீர வலா யுக்னி மின் ஜூ, அது பசியை அடக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். தண்ணீர் கேட்பார்கள், கொடுக்கப்படும். ஆனால் அது மிக கடினமாக சூடேற்றப்பட்ட நீர். தாகத்தின் காரணமாக அவன் குடிப்பான். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய குடல்கள் எல்லாம் அருந்து வெளியே பின்பாகம் வழியாக அது வெளியே வந்துவிடும் என்றெல்லாம் பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன. நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பும் கூட அது மனிதர்களுடைய தராதரத்திற்கு தக்கவாறு, என்னென்ன குற்றங்களை செய்தார்களோ அதற்கு தக்கவாறு அவர்களுக்கு அந்த நெருப்பினுடைய பகுதி அமைந்திருக்கும். சிலருக்கு அந்த நெருப்பு கரண்டை கால் வரைக்கும் இருக்கும். சிலருக்கு இடுப்பு வரைக்கும் அவர்களை மூடிக்கொண்டிருக்கும். சிலருக்கு அவர்களை தொண்டை குழி வரைக்கும் அது மூடிக்கொண்டிருக்கும் என்பதாகவும் ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. அவரவருடைய பாவத்திற்கு தக்கவாறு அந்த நரக நெருப்பின் மூலமாகவும் தண்டனை தரப்படும். கடுமையான வேதனை உள்ள ஒரு நரகம். அது மனிதர்களிலே மிக கொடியவர்கள் அதிலே போடப்படுவார்கள். 7 நரகங்களுடைய பெயர்களும் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. ஜஹன்னம் என்பது
மேல் இருக்கக்கூடிய தட்டு அதிலே குறைவான தண்டனை கொடுக்கப்படும். அதற்கு அடியில கடைசியில் இருக்கக்கூடிய தட்டு ஹாவியா என்பதாக சொல்லப்படும். அதில்தான் ஷைத்தானும் இப்லீஸும் அவனை சார்ந்தவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். அதே போன்ற பிராவும் அபூஜல் போன்றவர்கள் எல்லாம் அந்த கடைசி அடித்தட்டில் தான் போடப்படுவார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நரகத்திலே சில இடங்களிலே அதிகமான துர்நாற்றம் வீசும். எவ்வளவு பெரிய துர்நாற்றம் என்று சொன்னால், அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்தில் இருந்து அது நரகவாசிகளுடைய உடல் வெடித்து உடலில் இருந்து வெளியாகக்கூடிய சீழும் சலனுமாக அங்கே ஓடிக்கொண்டிருக்கும். அது கடுமையான நாற்றம் உள்ளதாக இருக்கும். அதிலிருந்து ஒரு வாளி நிறைய அந்த சீழ் சலத்தை எடுத்து இந்த பூமியிலே கொட்டினால் இந்த பூமி முழுவதும் நாற்றம் எடுத்துவிடும். பூமியிலே மற்ற பிராணிகள், உயிர் பிராணிகள் வசிக்க முடியாத அளவுக்கு கடுமையான நாற்றம் எடுத்துவிடும். ஒரே ஒரு வாளி அங்கிருந்து இங்கே கொட்டப்பட்டார். அவ்வளவு கடுமையான நாற்றம் உள்ளது. கடுமையான நாற்றமும் சூடும் நிறைந்த ஒரு பகுதி உண்டு. கடுமையான நாற்றமும் இருக்கும், கடுமையான சூடும் இருக்கும். அது இந்த உலகத்திலே யார் விபச்சாரம் செய்தார்களோ அவர்களுக்குரிய பகுதியாகும். விபச்சாரம் செய்தவர்கள் முஸ்லிம்களாக மூமின்களாக இருந்தால் மௌத்துக்கு முன்னால் உடனடியாக தௌபா செய்து தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுத்தப்படுத்தப்படாதவர்கள் சென்றால் அவர்களுக்கு அந்த இடம் வழங்கப்படும் என்பதாக சொல்லப்படும். சில நரகங்களை பற்றி உள்ள விளக்கங்கள் மிக நீண்டவையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை சாதாரண மனிதர்கள் கேட்கும் பொழுது பயம் ஏற்பட வேண்டும். இந்த நரகத்தை பற்றி உள்ள விவரங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்லிய பொழுது சஹாபாக்கள் பல நாட்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. லஹா சபாத்து அப்வாப், அந்த நரகத்திற்கு 7 வாசல்கள் உண்டு, 7 தட்டுகள் உண்டு. லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்ஸூம், அந்த 7 தட்டுகளிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பங்கிடப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக சொன்ன அந்த ஆயத்து இறக்கி வைக்கப்பட்ட பொழுது அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொல்லி காட்டினார். அந்த மஜ்லிஸிலே இருந்த ஹஜ்ரத் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஆயத்தை கேட்டு பயத்தின் காரணமாக அவர்கள் நிலை தடுமாறி அவருடைய புத்தி பேதனித்து மதீனாவிலிருந்து வெளியே போய்விட்டார்கள். எங்கு போனார்கள், எங்கு போகிறோம் என்று தெரியாத நிலையிலேயே அவர்கள் ஊரை விட்டு போய்விட்டார்கள். 3 நாள் மதீனாவிலே அவர்கள் இல்லை, மதீனாவை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். 3 நாள் கழித்துத்தான் அவர்களுக்கு நினைவே வந்தது, நாம் மதீனாவை விட்டு வெளியே விட்டோம் என்பதால். பிறகு திரும்பி வந்தார் 3 நாட்களுக்கு பின்னால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவரை கொண்டு வந்தார்கள். அப்போது சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் சொன்ன அந்த ஆயத்து லஹா சபாத்து அப்வாப் என்ற அந்த ஆயத்தை நான் கேட்ட பொழுது என்னுடைய இதயம் வெடித்து விடக்கூடிய நிலையில் ஆகிவிட்டது. இதை எப்படி என்னை போன்றவர்கள் தாங்க முடியும் என்பதாக அழுதார்கள். சஹாபி என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக அவர்கள் வாக்குறுதி அளிக்கப்பட்டவர்கள். லஹும் மஃபிரத்தும் வ அஜ்ருன் அதீம், அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, மகத்தான் நற்கூலியும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்றார். அல்லாஹ் வாக்களித்த நற்செய்தி உண்டு என்று வாக்களித்த அந்த சஹாபாக்களுடைய நிலையை இப்படி பயந்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அடுத்த ஒரு ஆயத்தை அருளினான். அவர்களை போன்றவர்களுக்கு ஆதரவாக
அடுத்து இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன் என்ற ஆயத்து சொல்லப்படுகின்றது. இப்போது வாசித்த ஆரம்ப ஆயத்து. முத்தகீன்கள் அல்லாஹ்வை பயந்தவர்கள் சொர்க்கங்களிலே வீற்றிருப்பார்கள், நீர் சுனைகளிலே அவர்கள் தங்கியிருப்பார்கள் என்ற அந்த ஆயத்து அருளப்பட்டது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே தொழ வைத்தார்கள். தனியாக தொழுது கொண்டிருந்தார்கள். ஒரு பெண்மணி அந்த பக்கமாக வந்தார். அந்த பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதார். இது ஆரம்ப காலகட்டத்தில் தொழுதார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண் பின்னால் நிற்பதை நபி அவர்கள் அறியவில்லை. ஒரு பெண் நிற்கின்றார் என்று தெரியவில்லை. தனியாக தொழுது கொண்டிருந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதினார்கள். லஹா சபஅத்து அப்வாப் லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸுன் மக்ஸூம் என்ற ஆயத். இந்த ஆயத்தை கேட்டவுடனே பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணி சப்தமிட்டு மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று சப்தம் கேட்டவுடனே சீக்கிரமாக தொழுகையை முடித்துக் கொண்டு பார்த்தார்கள். ஒரு பெண்மணி மயங்கி கிடக்கின்றார். கொஞ்சம் தண்ணீரை வரவழைத்தார்கள். அந்த பெண்ணுடைய முகத்திலே தெளித்தார்கள். அந்த பெண் எழுந்து உட்கார்ந்தாள். என்ன விஷயம் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஓதினீர்களே அந்த ஆயத் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த வேதத்திலே உள்ள ஆயத்தா அல்லது நீங்களாகவே சொல்லுகிறீர்களா என்று கேட்டார் அந்த பெண். அரபி பெண்மணியே, இது அல்லாஹ் இறக்கி வைத்த அவனுடைய வேதத்தில் உள்ள ஆயத்து தான் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி சொன்னார், 7 வாசல்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறீர்கள். அந்த ஆயத்திலே சொல்லப்படுகின்றது, என்னுடைய ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தட்டிலே போட்டு வேதனை செய்யப்படும் போல் தெரிகின்றது என்பதாக அந்த பெண்மணி அழுதார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு தட்டுக்கும் தனித்தனியாக மனிதர்கள் போடப்படுவார்கள். அவரவர்களுடைய அமலுக்கு தக்கவாறு அந்த தட்டுகளிலே போடப்பட்டு வேதனை செய்யப்படுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்ன பொழுது அந்த பெண்மணி என்ன நினைத்துக் கொண்டார் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதரும் நரகத்தில் போடப்படக்கூடிய நேரத்திலே 7 நரகங்களிலும் 7 இடங்களிலும் ஒரு மனிதர் போட்டு வேதனை செய்யப்படுவார் என்று நினைத்துக் கொண்டார். அப்படியல்ல, ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மனிதர்களுடைய கூட்டம் தனித்தனியாக இருக்கின்றார்கள் என்று அர்த்தம் என்று சொன்னார். அந்த பெண்மணி அழுதார். சொன்னார், நான் ரொம்ப ஏழையான பெண்மணி, என்னிடத்தில் தர்மம் செய்யக்கூடிய பொருள் அதிகமாக இல்லை. ஆனால் என்னிடத்தில் 7 அடிமைகள் இருக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை நான் சாட்சியாக வைத்து அந்த 7 அடிமைகளையும் நான் உரிமை விட்டு விடுகின்றேன். 7 நரகங்களிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி சொல்லி அந்த 7 அடிமைகளையும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி உரிமை விட்டு விடுகின்றேன் என்பதாக சொன்னார். சொல்லி முடித்தவுடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. யா ரசூலல்லாஹ், பஷ்ஷிரில் ஆராபிய்யா இன்னல்லாஹ கத் ஹர்ரம அலைஹா அப்வாப ஜஹன்னம குல்லஹா வ ஃபதஹ லஹா அப்வாப ஜன்னத் குல்லஹா. அந்த பெண்மணியிடத்திலே, நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹ் தஆலா 7 நரகவாசல்களையும் அந்த பெண்ணுக்கு ஹராமாக்கி விட்டார். சொர்க்க வாசல்களை அந்த பெண்ணுக்காக வேண்டி திறந்து விட்டான் என்று சொல்லிவிடுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது. நரகம் என்று கேட்டவுடனேயே அது எப்படிப்பட்ட பயங்கரமான இடம் என்பதை கூட முழுமையாக தெரிந்து கொள்ளாத அந்த பெண்மணி நரகத்தை பற்றி கேட்டவுடனே பயந்து இந்த மாதிரியான ஒரு நிலையை தனக்கு ஏற்படுத்திக் கொண்டாள் என்பது நமக்கெல்லாம் படிப்பினையாக இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் நரகம் பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆகவே நரகம் என்பது ஒரு கடுமையான இடம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா
தனக்கு மாறு செய்யக்கூடியவர்களை, வம்பு செய்யக்கூடியவர்களை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சட்டங்களுக்கு முரண்டு செய்து மாற்றம் செய்யக்கூடியவர்களை கண்டிப்பாக போடுவார் என்பது குர்ஆன் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்ட விஷயம். சிலர் இந்த விஷயத்தை கொண்டு ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஒரு தாயை விட அதிகமான கருணை உள்ளவன், இரக்கம் உள்ளவன் என்பதாக அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அவ்வளவு பெரிய இரக்கமும் கருணையும் உள்ள அல்லாஹ் இப்படி பயங்கரமான ஒரு தண்டனையை தன்னுடைய அடியானுக்கு கொடுப்பானா? அவன் தானே இந்த மனிதனை படைத்தான். அவனால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு சாதாரண ஒரு தண்டனை போதுமானதே. இவ்வளவு கடுமையான தண்டனை தேவையா? அப்படி செய்வானா என்றெல்லாம் சந்தேகம் கொள்ள வேண்டியதில்லை என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பல சம்பவங்களின் மூலமாக, ஹதீசுகளின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதாவது நரகம் உண்டு, தண்டனை உண்டு. அந்த நரகத்தில் இன்னென்ன தண்டனைகள் உண்டு என்பதாக சொல்லப்பட்டதை பயந்து நடக்க வேண்டும். பொதுவாக வணக்கம் செய்யக்கூடியவர்களிலே, மனிதர்களிலே 3 விதமான நிலையுடையவர்கள் உண்டு. முன்னாலும் சில நேரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று, சொர்க்கத்தை ஆசை வைத்து வணங்கக்கூடியவர்கள், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசை, அதன் காரணமாக வணக்க வழிபாடுகளிலே நல்லவற்றை செய்வதிலே ஈடுபடுவார்கள். இன்னொரு சாரா உண்டு. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அதை பற்றியுள்ள ஆயத்துகளையும் சொல்லுகின்றான். இன்னொரு சாரா நரகத்தை பயந்து வணக்க வழிபாடுகளை செய்யும், நரகத்திற்கு போகக்கூடாது என்று நரகம் சம்பந்தப்பட்ட பயத்தை மேற்கொண்டு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடியவர்கள், நல்லவற்றை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் 2 பேருமே மிக சிறப்பானவர்கள் என்பதாக சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா கேட்டால், நீ சொர்க்கத்தை பயந்து, சொர்க்கத்தை ஆசை வைத்து வணங்கினாய், எனக்கு வழிபட்டாய், என்னுடைய ரசூலுக்கு வழிபட்டாய், கட்டுப்பட்டாய், உனக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லப்படும். சொர்க்கத்துக்கு சென்று விடு என்று சொல்லப்படும். நீ நரகத்தை பயந்து என்னை வணங்கினாய், என்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டாய், உனக்கு நரகம் கிடையாது என்று அவருக்கு சொல்லப்படும். அதாவது நரகத்திற்கு செல்லாமல் அவர் பாதுகாக்கப்படுவார். ஆனால் இந்த 2 மனிதர்களும் சிறப்பானவர்கள் அல்ல. 3வது ஒருவர் இருக்கின்றார், அவர்தான் சிறப்பானவர். சொர்க்கத்தை ஆசை வைத்தும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்க மாட்டார், நரகத்தை பயந்தும் செய்ய மாட்டார். மாறாக சொர்க்கம் நரகம் எல்லாம் அவருடைய முன்னால் வராது. அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் ஒன்றே அவருடைய மனதிலே. என்னுடைய ரப்பு என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய ரப்பு என்னை பற்றி திருப்தி கொள்ள வேண்டும், என்னுடைய ரப்புடைய திருப்திக்காக வேண்டி நான் வணங்குகின்றேன், வழிபடுகின்றேன், செயலாற்றுகின்றேன் என்று செயல்களை செய்ய வேண்டும். சாதாரணமாக நாம் சொல்லுவோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி வேலையை செய்யுங்க என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இந்த வேலையை செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெறுவதற்காக, அவனுடைய மஹப்பத்தை பெறுவதற்காக, அவனுடைய ரில்லாவை பெறுவதற்காக வேண்டி, அவனுடைய மக்ஃபிரத்தை பெறுவதற்காக வேண்டி, அவனுடைய ரஹமத்தை பெறுவதற்காக, அவனுடைய பகுலை பெறுவதற்காக வேண்டி வணங்க வேண்டும். சொர்க்கத்தை ஆசை வைத்து வணங்கக்கூடியவர்கள், நரகத்தை பயந்து வணங்கக்கூடியவர்கள் அந்தந்த இடத்திற்கு செல்லுவார்கள், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள், சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது என்பது அது மிகப்பெரிய பாரதூரமான ஒரு காரியம். அந்த நிலையிலே வணங்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார். சென்ற வாரம் சொல்லப்பட்டது, இந்த 7 நரகங்கள் என்று சொல்லப்படும் பொழுது 7 என்ற எண்ணின் மூலமாக பல படைப்புகளை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி இருக்கிறார். 7 வானங்கள், 7 பூமிகள் என்றெல்லாம் இருக்கின்றது. அதுபோன்று மனிதனுக்கு வழிபடப்படக்கூடிய உறுப்புகள், மனிதன் அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய உறுப்புகள் 7. அவனுடைய செவி, 2வது பார்வை, கண், 3வது நாக்கு, 4வது 2 கைகள், 5வது 2 கால்கள், 6வது மர்மஸ்தானம், 7வது வயிறு. இந்த 7 உறுப்புகளை ஹராமிலே ஈடுபடுத்துவதில்லை என்று ஒரு மனிதன் சபதம் செய்து, சங்கல்பம் செய்து அந்த மனிதன் செயலாற்றினால் இந்த நரகத்தினுடைய 7 வாசல்களை விட்டு அந்த மனிதன் பாதுகாக்கப்படுவார் என்பதாக ஞானவான்கள் குறிப்பிடுகிறார்.
இது காலம் செல்ல செல்ல பொதுவாக உலகத்திலே ஆசாபாசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மனிதர்களுக்கு ஏற்படுகின்றது. இந்த உறுப்புகளை எல்லாம் ஹராமை விட்டும் பாவங்களை விட்டும் தப்பித்து வைத்துக் கொள்வது, காப்பாற்றிக் கொள்வது என்பது சிரமமான காரியம். அந்த சிரமத்தோடு அதனை செய்யும் பொழுதுதான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய சட்டங்கள் மனிதனுக்கு செயல்படுத்துவதற்கு வெளித்தோற்றத்திலே பார்த்தால் அது சிரமமாக தெரியலாம். ஆனால் உண்மையிலேயே மனிதன் அதை செயல்படுத்தினால் மிக எளிதாக கண்டுகொள்வான், அதிலே இன்பத்தையும் கண்டுகொள்ள முடியும். பார்க்கிற நம்ம தொழக்கூடியவர்கள், தொழுகையிலே இன்பம் காணக்கூடியவர்கள் தொழுது கொண்டே இருக்கின்றார்கள். தொழாதவர்கள் தொழுகைக்கு வர சொன்னால் அவர்களுக்கு அது பாரமாக தெரிகின்றது. அவர் நரகத்தில் உள்ள அந்த தண்டனை அதை நினைவு கூர்ந்து பார்த்து நாம் அந்த அளவுக்காக நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலமாக குறிப்பிடுகின்றார். நரகத்திலே மிக குறைந்த தண்டனை கொடுக்கப்படக்கூடிய ஒருவர் அபூ தாலிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை. கடைசி வரைக்கும் அவர் கலிமா சொல்லுவதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மறுத்துவிட்டார். கலிமாவை மட்டும் சொல்லிவிடுங்கள், மீதியை நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர் தன்னுடைய குலம் கோத்திரத்தை நினைவு கூர்ந்து பார்த்து கலிமா ஏற்றுக்கொள்வதை, கலிமா சொல்லுவதை விட்டு மறுத்து விட்டார். அல்லாஹினால் தடை செய்யப்படாத வரைக்கும் உங்களுக்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பேன் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பாவ மன்னிப்பு தேடினார். அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டு விட்டார். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத காபிர்களுக்காக வேண்டி மூமின்கள் யாரும் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு செய்வது கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடை விதித்தார். அவருக்கு குறைந்த அளவு தண்டனை என்னவென்று சொன்னால், நெருப்பினால், நரக நெருப்பினால் செய்யப்பட்ட 2 செருப்புகள் அவருடைய பாதத்திற்கு மட்டும் அது போடப்பட்டிருக்கும். மேல செருப்புன்னு சொன்னா மேல வரலாம் இருக்காது, கீழே ஒரு நிற்கக்கூடிய ஒரு 2 பொருள் செருப்பு மாதிரி. அதில் அவர் நிற்க வைக்கப்பட்டிருப்பார். கீழே இருக்கக்கூடிய அந்த நெருப்பினுடைய உஷ்ணத்தின் காரணமாக அவருடைய தலையில் இருக்கக்கூடிய மூளை உருகி வழிந்து ஓடிக்கொள்ளும். அதான் நரகவாசிகள் ரொம்ப குறைஞ்ச கம்மியானது, அதை விட கம்மியானது கிடையாது என்று சொல்லுகின்றார். அதாவது அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா கியாமத் நாளிலே நரகவாசிகள்ல யார் குறைவான தண்டனை கொடுக்கப்பட்டிருந்ததோ அந்த மாதிரி மனிதர், இங்க அபூ தாலிப் சொல்ல பொதுவாக சொல்றாங்க, ரொம்ப குறைவான தண்டனை கொடுக்கப்படக்கூடிய ஒரு மனிதரை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா கேட்பான், இப்போ நீ இந்த நரகத்திலிருந்து விடுதலையாவதற்கு உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்து நீ விடுதலையாக வேண்டும் என்று விரும்பினால் அப்படி செய்வாயா அப்படின்னு. எல்லா பொருளும் உனக்கு சொந்தமா இருக்குன்னு வச்சுக்க, உலகத்தில் எல்லா பொருள்களுக்கும் சொந்தக்காரன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் கொடுத்தப்ப என்ன நரகத்திலிருந்து விடுதலை செய் என்று உனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் செய்வாயா? கண்டிப்பா செய்வேன். அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் கொண்டாந்து கொடுத்துட்டு நஷ்டஈடாக கொடுத்து நரகத்திலிருந்து தடுத்து. அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீ உலகத்தை வாழும் பொழுது இதை விட ரொம்ப லேசான ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொன்ன, நீ கேட்க மாட்டேன்ட்ட. அதுதான் எனக்கு இணை வைக்காதே என்று சொன்னேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி என்னை வணங்கு என்பதாக சொன்னேன், நீ கேட்கல, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். நரகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நூற்றுக்கணக்கான விதங்கள் இருக்கின்ற தண்டனைகளில் ஒவ்வொரு சாராருக்கும் அவரவருடைய பாவங்களுக்கு தக்கவாறு தண்டனைகள் தரப்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தால், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், அல்லாஹ்வை பயந்தவர்கள், நிச்சயமாக அல்லாஹ்வை பயந்தவர்கள் அவர்கள் சொர்க்கங்களிலே வீற்றிருப்பார்கள் என்பதாக. ஜன்னாத்
என்று சொன்னால் ஒரு பன்மை வார்த்தை. சொர்க்கங்களிலே அவர்கள் விட்டிருப்பார்கள். நீர் சுனைகளிலே அவர்கள் விட்டிருப்பார்கள். அதாவது சொர்க்கத்திலே அவர்களுக்கு நீர் சுனைகள் இருக்கக்கூடிய பகுதியிலே அவர்களுடைய வாசஸ்தலம் அமைந்திருக்கும் என்பதாக. பொதுவாக ஒரு பெரிய மாளிகை அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுல முன்னால போனோம்னா நீர் சுனைகள், பவுண்டன் இருக்குது, அதுக்கு பின்னால் நீச்சல் குளம் வைக்கிறாங்க, அதுக்கு பின்னால் அழகான தோட்டங்கள் அங்கே தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. பல்வேறு விதமான மலர்கள் அல்லது செடி கொடிகள் உள்ள தோட்டங்கள், இப்படி எல்லாம் நாம் பார்க்கிறோம். இது சாதாரணமான உலகத்துல பார்க்கும்போது அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். எவ்வளவு அற்புதமான ஒரு இடம் இது, என்ன அருமையான பங்களா மாளிகை என்று சொல்லி அதை வியப்போடு ஆச்சரியத்தோடு நாம் பார்க்கின்றோம். மனமெல்லாம் குளிர்ந்து விடுகின்றது பார்க்கும் பொழுது. அல்லாஹ் தஆலா உலகத்திலே யார் அல்லாஹ்வை பயந்து பாவங்களை விட்டு தவிர்த்து வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் முத்தகீன்கள் என்று சொல்லப்படும். முத்தகீன் என்று சொன்னால் பயந்தவர்கள் என்பது மட்டும் அர்த்தம் அல்ல, பாவங்களை தவிர்த்துக் கொண்டவர்கள், பாவங்களை விட்டு பரிசுத்தமாக இருந்தவர்கள் என்ற பொருள் எல்லாம். அல்லாஹ்வை பயந்து பாவங்களை விட்டு பரிசுத்தமாக இருந்தவர்களுக்கு சொர்க்கங்களிலே இடம் உண்டு. ஃபீ ஜன்னாத், அவர்கள் சொர்க்கங்களிலே இருப்பார்கள். ஏன்னா சொர்க்கங்களிலே இருப்பார்கள் என்று சொன்னா ஒருத்தருக்கு பல சொர்க்கம் தரப்படுமா அப்படின்னு சந்தேகம் வரும். அப்படியும் இருக்கலாம். ஒருவர் கொஞ்ச நாளைக்கு ஒரு சொர்க்கத்திலே, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்னொரு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பார். ஆனால் அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், சொர்க்கங்கள் என்பது 8 சொர்க்கம். அந்த 8 சொர்க்கத்திலே பல பகுதிகள் இருக்க, பல ஆயிரக்கணக்கான பகுதிகள் இருக்கின்றன. ஏன்னா ஒரு சொர்க்கம் என்பது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது கணித்து சொல்ல முடியாது, அவ்வளவு பெருசு. ஆரம்பத்திலே ஒரு சூரத்துல் பக்ரால ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதன் என்று ஒரு சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தை படைத்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இதை போய் சுற்றி பார்த்து விட்டு வா என்று சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் இந்த ஒளியை விட அதிகமான வேகத்தில் போகக்கூடியவர்கள். ஒளி ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது. ஒரு வினாடி கை சொடுக்கக்கூடிய நேரத்தில் 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது. அதை விட வேகமாக பறக்கக்கூடியவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வேகமாக அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேகம் எல்லாம் கிடையாது, பல நூற்றுக்கணக்கான மடங்கு வேகம். சரி, அப்படி பறக்கக்கூடிய, பறந்து போகக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனார்கள். நீண்ட காலத்திற்கு பிறகு திரும்பி வந்தார்கள். எவ்வளவு காலம்? சில அறிவிப்புகளிலே 80 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவ்வளோ வருஷத்துக்கு 80 வருஷத்துக்கு பின்னால் பறந்து போய் பார்த்து திரும்பி வந்தார். அல்லாஹ் தஆலா கேட்டான், அல்லாஹ் தெரியும், இருந்தாலும் அல்லாஹ் தஆலா விளக்குவதற்காக கேட்கின்றார். அதன் என்ற சொர்க்கத்தை நீ பார்த்தாயா என்பதாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு பகுதியை மட்டும் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஒரு சொர்க்கம் எவ்வளவு பெருசு, அது கணக்கிலே சேராது, கணக்கு போட்டு முடிக்க முடியாது, அவ்வளவு பெருசு. அது மாதிரி 8 சொர்க்கங்கள் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ் தஆலா சொல்றான், அருதுஹா கஅருதி ஸமாஇ வல் அர்த். சொர்க்கத்தில் ஒரு சொர்க்கத்தினுடைய அகலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா வானங்கள் பூமியினுடைய அகலம் அப்படின்னு சொல்றான். பொதுவாக சுருக்கமா சொல்றோம், இந்த வானங்கள் பூமி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நீளமாக ஆக்கணும். அது எவ்வளவு அகலம் இருக்குது, நீளம் அல்ல. நீளம் அதிகமா இருக்கும், அகலம் கம்மியா இருக்கும். பொதுவாகவே சட்டம் அகலம், வானம் பூமியினுடைய அகலம் இருக்கும் அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய அகலம் அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லணும், எத்தனை கோடி கிலோமீட்டர், எத்தனை கோடி மைல் அப்படிங்கிறதான் சொல்ல முடியாது. அது அகலம் அப்படின்னு நீளம் எவ்வளவு பெருசு இருக்கும். அதனால சொர்க்கத்துடைய அளவிற்கு சொல்லவே முடியாது, அதை மனிதனால் கண்டுகொள்ளவும் முடியாது. அதுல பல சொர்க்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சொர்க்கம் கொடுக்கப்படும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல மாளிகை, அது இது ஊற்றுகள் எல்லாமே இருக்கும், ஆறுகள் இருக்கும், எல்லாமே இருக்கு அந்த சொர்க்கத்தில்.
சொர்க்கங்களிலே இருப்பார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு அல்லாஹ்வை இந்த உலகத்திலே பயந்து வாழ்ந்து பாவங்களை விட்டு தவிர்த்து வாழ்ந்த அந்த மனிதருக்கு ஒரு சொர்க்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொர்க்கம். அப்ப முத்தகீன்கள் சொர்க்கங்களிலே இருப்பார்கள்னா பல சொர்க்கங்கள் எல்லாம் சேர்ந்து பல சொர்க்கங்களிலே இருப்பார்கள் அப்படின்னு, ஒரு சொர்க்கத்திலே எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படியும் சரி. அப்ப இப்படி வர்றத அடுத்த ஆயத்துல அலா சுருவின் முத்தகாதுமின் என்று அடுத்த வரியில வருகின்றது. அவர்கள் கட்டில்களின் மீது சோபாக்களின் மீது சாய்ந்தவர்களாக ஒருவருக்கு ஒருவர் முன்னோக்கி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதால், அப்போ ஒரு சொர்க்கத்துல ஒரு குடும்பம் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தா எல்லாம் எப்படி கட்டுள் போட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு கேட்டா, இவர் விரும்பினால் அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் அவர் இங்கே வந்து விடுவார், அல்லது இவர் அங்கே போக வேண்டும் என்று விரும்பினால் இவர் அங்கே போய்விடுவார் அப்படின்னா, அல்லது ஒரு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த மாளிகையிலே அந்த பகுதியிலே பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இருப்பார்கள். அதாவது இவருடைய உறவினர்கள் இருப்பார்கள், இவருடைய மனைவியர்கள் இருப்பார்கள், மக்கள் இருப்பார்கள், இப்படியெல்லாம் அவரை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதாகவும் அர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது. சரி, அதே மாதிரி நீர் ஊற்றுக்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொர்க்கத்திலையும் நீர் ஊற்றுக்கள் இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இங்க உள்ள இந்த பூங்காக்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமான பூங்காக்கள் கட்டப்பட்டிருக்கு பல இடங்கள்ல, பல நாடுகள் இருப்பாங்க. அதை வச்சு நம்ம கணக்கெல்லாம் போடக்கூடாது, இப்படித்தான் இருக்கும் சொர்க்கம். ஏன்னா ஒரு மாடல் இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாமே தவிர, அங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு நிலையை சூழ்நிலையை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ் தஆலா சொன்னதாக, என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்துள்ளேன், மாலா ஐனும் ரஅத், எந்த கண்களும் பார்க்காத, வலா உதுனும் சமிஅத், எந்த காதுகளாலும் கேட்கப்பட்டிருக்காத, எந்த காதுகளும் கேட்டிராத, வலா அத்ரா அலா கல்பி பஷரின், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் ஊசாடுதல் என்பது கூட இருக்காத செல்வங்களை பாக்கியங்களை என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வக்ராவு இன்ஷீதும், நீங்க விரும்பினால் இந்த ஆயத்தை ஓதி பாருங்கள். அல்லாஹ் சொல்றது சரிதானா, நான் சொல்றது சரிதானாங்கிறது இந்த ஆயத்தை ஓதி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஆயத்து? பலா தஅலமு நஃப்ஸும் மா உஸ்பிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து சஜிதா என்ற அந்த அத்தியாயத்தில் ஒரு ஆயத்தை சொல்லுகிறார். என்னுடைய அடியார்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடியதை அவர்கள் இந்த உலகத்தில் செய்ததற்கு பிரதிபலனாக நான் கொடுக்கக்கூடியதை, நான் மறைத்து வைத்திருப்பதை எந்த கண்களும் எந்த மனமும் அதனை சிந்தித்து பார்த்து கூட இருக்க முடியாது. பல தாயமும் நப்சும், எந்த ஒரு ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது. மா உஸ்பியலகும், அவர்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை, மின் குர்ரத்தியான கண்கள் குளிர்ச்சி அடையக்கூடிய பாக்கியங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை எந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். சொர்க்கம் அவ்வளவு மிக அற்புதமானது, நிரந்தரமானது. மனிதன் அதற்குள்ளே சென்றால் திரும்ப அவன் வெளியேற மாட்டான், வெளியே வரமாட்டான். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌதிஉ ஸௌத்தின் ஃபில் ஜன்னah கைரும் மினத் துன்யா வமா ஃபிஹா, சொர்க்கத்திலே ஒரு சாட்டையுடைய அளவுக்கு இடம் கிடைப்பது. ஒரு சாட்டைனா எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு 2 முழம் 3 முழம் இருக்கும், 1 மீட்டர் இருக்கும், அல்லது 2 மீட்டர் இருக்கும், பெரிய சாட்டையா. ஒரு சாட்டையுடைய அளவுக்கு இடம் கிடைப்பது, சொர்க்கத்திலே இடம் கிடைப்பது, இந்த துனியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களை விட கைரானது, சிறந்தது என்று சொன்னார். அதனால முத்தகீன்களுக்கு சொர்க்கத்திலே இடம் உண்டு என்று சொன்னால் சொர்க்கம் எப்படிப்பட்டது என்பதை வர்ணிக்கின்றார்கள். நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. இன்னலில் முஃமினி லகைமா மின் லுஅலுஇன் வாஹிதின் முஜவ்வஃபா, மூமினான மனிதருக்கு சொர்க்கத்திலே முத்தினால் செய்யப்பட்ட, ஒற்றை முத்தினால் செய்யப்பட்ட ஒரு மாளிகை தரப்படும். அந்த மனிதருக்கு, மூமினுக்கு ஒற்றை முத்து, ஒரே ஒரு முத்து, அந்த முத்து நடுவில் ஓட்டை இருக்கும்.
ஒற்றை முத்து என்பதாக சொன்னால் அது மிகப்பெரிய விலை மதிப்புள்ளது இங்கே உலகத்திலும் கூட. அதனுடைய அந்த ஒரு முத்து அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு இருக்குன்னு கேட்டா, அதனுடைய நீளம் அல்லது அகலம் வந்து 60 மைல் 60 மைல் 100 கிலோமீட்டர் உள்ளது. ஒரு முத்துங்கிறது கையில் எடுக்கிறது இல்ல, அந்த ஒரு முத்தே 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் 60 மைல் அகலம் உள்ளது, நீளம் உள்ளது. அவ்வளோ அந்த ஒரு முத்தினால் மாளிகை செய்யப்பட்டிருக்கும். அந்த மாளிகையில அவர் குடியிருப்பார் அந்த மூமினான மனிதர். ஒரு மூமினான மனிதருக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை இருக்கின்றது. அந்த மனிதருக்கு மனைவியர்கள் இருப்பார்கள். அந்த ஒற்றை முத்தினால் செய்யப்பட்ட அந்த 60 மேல் சுற்றளவு கொண்ட அந்த மாளிகையில இந்த பகுதி கடைசி பகுதியிலே ஒரு சாரார் இருப்பார்கள், அந்த பகுதியில் இருப்பார்கள். 4 மூலையும் 4 குடும்பத்தினர்கள் இருப்பார்கள். ஒருவர் இன்னொருவரை பார்த்துக் கொள்ள முடியாது. 60 பேர் தான் எப்படி பார்த்துக் கொள்ள முடியாது. இந்த மூமினான மனிதர் அந்த மனைவியர்களிடத்தில் அந்த குடும்பத்தாரிடத்தில் போய் வருவார். அங்க போவார், இங்கே போவார், இங்க போவார், இங்கே இருப்பார். அப்படி எல்லா இடத்துலையும் போயிட்டு அவருக்கு இன்னொரு ஜன்னத்தான் மின்சிம்பா, அவருக்கு வெள்ளியினால் செய்யப்பட்ட 2 சோலைகள் சொர்க்கத்திலே வழங்கப்படும். வெள்ளியினால், எல்லாமே வெள்ளியால இருக்கும். மரம், அங்க இருக்கக்கூடிய இலை, பாத்திரங்கள், மாளிகை, எல்லா பொருள்களும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கும். ஆணியத்துகுமா ஒமாபீகிமா, அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்கள், அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் வெள்ளியினால் இருக்கும். அதுவும் ஒரு கொடுத்தோடு ஒரு மூமினான மனிதன். ஜன்னத்தான் இன்னும் 2 சொர்க்கம் அவருக்கு வழங்கப்படும். அது தங்கத்தினால் இருக்கும். ஆணியத்துகுமா ஒமாபீகிமா, அந்த 2 சொர்க்கங்களில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், மற்ற பொருள்கள், இவை எல்லாமே தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கும். وما بين القوم وبين ان ينظروا الى ربهم الا رداء الكبرياء. அல்லாஹ் தஆலா தன்னுடைய பெருமை என்ற திரையின் மூலமாக தன்னை மறைத்து வைத்திருப்பார். அது நீக்கப்படும் பொழுது அவர்கள் ரப்பை பார்த்துக் கொள்ளுவார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். இப்படி ஒரு மூமினான மனிதருக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தில் பாக்கியம். இன்னொரு ஹதீஸில் இன்ன ஃபீல் ஜன்னத்தில் லசூகா, சொர்க்கத்திலே கடை தெரு உண்டு, சந்தை உண்டு. ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய நாளிலே அந்த சந்தையிலே எல்லா மனிதர்களும் சொர்க்கவாசிகள் எல்லாம் வந்து சாமான் வாங்கிட்டு போவாங்க. சந்தைக்கு வந்து சாமான் வாங்கிட்டு போவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஸயீத் இப்னு முஸய்யிப் ரலியல்லாஹு தஆலா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திச்சாங்க ஒரு தடவை. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸயீத் அவர்களிடத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் சொர்க்கத்துடைய கடைத்தெருவிலே சந்திக்க வைப்பானாக அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஸயீத் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, சொர்க்கத்துல கடைத்தெரு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, கடைத்தெரு இருக்கு. அக்பரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், இன்ன அஹ்லல் ஜன்னah இதா தஹலுஹா நஸலு ஃபிஹா பிஃضل அமாலி. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்ற பின்னால் அவர்களுடைய அமலுக்கு தக்கவாறு அந்த இடத்திலே தங்குவார்கள். பிறகு ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாள் அளவுக்காக 7 நாளைக்கு ஒரு தடவை துனியாவுடைய நாள்களை கவனிச்சு ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பார். போய் சந்திச்சுட்டு வர்றது வாரத்துக்கு ஒரு தடவை. தகப்பனார் எங்க போவாரு, பிள்ளைகள் இங்கே வரும், மனைவி போவாங்க, வருவாங்க. இப்படியெல்லாம் பலவிதமான சந்திப்புகள் நடைபெறும். சொர்க்கத்திலே சில இடங்களிலே நூறினால் ஒளியினால் ஆக்கப்பட்ட மிம்பர்கள், மேடைகள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த மிம்பர்கள் ஒளியினால் இருக்கும். முத்து, வைரம், பௌளம் போன்ற நவரத்தனங்களால் அது அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அங்க இருக்கக்கூடிய தரை அது மிஸ்கு கஸ்தூரியாக இருக்கும். கஸ்தூரி, குங்குமம் போன்றவற்றினால் அதனுடைய தரை அமைந்திருக்கும். யார் குருசியிலே
நாற்காலியிலே அந்த மிம்பரிலே உட்கார வைக்கப்படுகின்றார்களோ அவர் அந்த நேரத்திலே அங்க இருக்கக்கூடியவர்களே மிகச் சிறப்பானவர்களாக இருப்பார்கள். யார் உலகத்திலே மனிதர்களே சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த புத்த பெண்களிலே சிறப்பானவர்கள், அவர்களுக்கு அந்த குர்சி வழங்கப்படும், நாற்காலியில் அமர வைக்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ அபூ ஹுரைரா சொல்லுகின்றார்கள், நான் கேட்டேன், இதையெல்லாம் சொன்ன உடனே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ரப்பை நாங்கள் பார்க்க முடியுமா? எல்லாம் பார்க்கிறவர்களுக்கு ரப்பை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். பார்ப்போம். வேறொரு ஹதீஸ்ல எப்படி பார்க்க முடியும், எல்லாரும் ரப்பை எப்படி ஒரே நேரத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அல்லது சந்திரனை உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் பார்க்கிறார்கள் அல்லவா? அப்படி பார்க்கும்போது யாராவது சண்டை போட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பா பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றாங்க. அவங்கவுங்க எங்கெங்க நிற்கிறாங்க அங்கிருந்து பார்த்துட்டு மேடையில் ஒரு தலைவர் இருக்கிறாரு அல்லது யாராவது ஒரு முக்கியமான ஆள் இருக்கிறாரு, ரொம்ப தூரத்துல ஜனங்கள்லாம் முன்னாள் இருக்கிறாங்க, ஏப்பா கொஞ்சம் தள்ளி பார்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு நீங்க கொஞ்சம் தள்ளி இல்லை நான் அல்லாஹ்வை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது வருமா? சந்திரனை சூரியனை நீங்கள் எப்படி பார்ப்பதற்காக வேண்டி எந்த விதமான சண்டையும் போடுவதில்லையோ, சந்தேகம் இல்லாமல் பார்க்கிறீங்களோ, அது போல நீங்க அல்லாஹ்வை பார்க்கிறீங்க. சொர்க்கவாசிகள் எல்லாருமே பார்க்கலாம், அவங்க இடத்துல இருந்து பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா பார்க்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் தஆலா உடைய சந்திப்பு ஏற்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வை யார் அதிகமாக இந்த உலகத்திலே திக்ர் செய்திருக்கின்றார்களோ, தியானம் செய்திருக்கின்றார்களோ, திக்ர் அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வாயில சொல்றது மட்டுமல்ல, திக்ர் அப்படிங்கிறது கல்பை சேர்ந்தது. அல்லாஹ்வை தியானம் செய்திருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை பார்த்து சொல்லுவான், யா ஃபுலான் இப்னு ஃபுலான் அத்தذ்குரு யௌம குல்த கதா வ கதா, இந்த நாளிலே இந்த மனிதரே, இந்த நாளிலே என்னை நீ இப்படி இப்படியெல்லாம் திக்ர் செய்தாய் அல்லவா என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். உலகத்திலே அந்த மனிதன் திக்ர் செய்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். சொல்லி காட்டுவது என்பது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை பெருமைப்படுத்துகின்றான் என்றார், அவனுக்கு சொர்க்கங்களிலே மிக சிறந்த பாக்கியத்தை தருகின்றான் என்பதாக பொருள். நீ உலகத்திலே என்னை இன்னென்ன நேரங்களிலே திக்ர் செய்ததின் காரணமாக நீ உன்னுடைய உயர்ந்த அந்தஸ்தை நீ அடைந்து விட்டாய் என்று அந்த மனிதனுக்கு சொல்லப்படும். யாரெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் அதிகமாக செய்திருக்கின்றார்கள் அவர்கள், ஏன்னா நிறைய சொல்லியிருக்கிறோம், வணக்க வழிபாடுகளில் திக்ர் என்பது மிக முக்கியமான அல்லாஹ்வை நினைவு கூறுதல் அப்படிங்கிறது. அதை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது அக்ஸிரு அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். உஸ்குருல்லாஹ் திக்ரன் கஸீரா, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்பதாக சொல்லுங்க. அதிகமாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரே இபாதத் திக்ர் மட்டும்தான். அதிகமாக தொழுங்கள், அதிகமாக நோன்பு வையுங்கள், அதிகமாக ஜகாத் கொடுங்கள், அதிகமாக ஹஜ் செய்யுங்கள் அப்படின்லாம் சொல்லலை. அதிகமான நன்மைகளை செய்யுங்கள், அதிகமாக திக்ர் செய்யுங்கள். திக்ர் என்று வரக்கூடிய இடங்களில் எல்லாம் கசீர் என்று ஒரு வார்த்தை, அதிகமாக. அதிகமாக யார் திக்ர் செய்தார்களோ அவர்களுக்குரிய நிலை. சரி, அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை பார்த்து சொன்ன உடனேயே ஒரு மேக கூட்டம் வரும் அவர்களுக்கு மேலே. அந்த மேக கூட்டத்திலிருந்து மழை பொழியும், அது மனமுள்ளதாக இருக்கும், வாசனை. இவர்கள் சொர்க்கத்திலே இருக்கின்றார்கள், அதுவே வாசனை தான், அருமையான அத்தர் வாசனை. அது மாதிரி நுகர்ந்திருக்க முடியாது, எந்த மனிதனும் பார்த்திருக்க முடியாது, நுகர்ந்திருக்க முடியாது. ஆனா இந்த மழை பெய்யும் பொழுது ஒரு வாசனை வரும், அந்த வாசனை ரொம்ப அற்புதமா இருக்கும், எல்லாத்திலும் ரொம்ப மனம் உள்ளதாக. லம் யஜிது மிஸ்ல ரீஹிஹி ஷைஆ, அந்த வாசனையை போல் வாசனை பெற்றுக் கொண்டிருக்கவே மாட்டார்கள். யகூலு ரப்புனா கூமு இலா மா அஅதத்து லக்கும் மினல் கராமா, சரி இங்கிருந்து நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு செல்லுங்கள், உங்களுக்காகவே நான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அற்புதங்கள் அதை நீங்கள் அனுபவியுங்கள் என்று சொல்லப்படும். நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதையெல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நாங்கள் கடை தெருவுக்கு வருவோம். மலக்குகள் எல்லாம் அதை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
எந்த கண்களும் பார்த்திருக்க முடியாது, காதுகளால் கேட்டிருக்க முடியாது, மனதினால் சிந்தித்து கூட பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான காட்சி அங்கே இருக்கு என்று ஒரு நீண்ட ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். சொர்க்கத்திலே இப்படி எல்லாம் இருக்கும் என்றார். இதை ஆசை வைத்தாவது வணங்க வேண்டும் என்பதற்காக சொல்லித் தருகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்திலே தரஜா, சொர்க்கத்திலே 100 தரஜாக்கள் உண்டு. நேற்று பல தடவை சொல்லப்பட்டிருக்குது. சொர்க்கத்திலே 100 படித்தரங்கள் உண்டு. இன்னொரு அறிவிப்பின்படி குர்ஆன்ல எத்தனை ஆயத்துகள் இருக்குன்னா அத்தனை படித்தரங்கள் உண்டு. 6000க்கு மேற்பட்ட படித்தரங்கள் உண்டு. ஒரு படித்தரம், ஒரு தரஜா என்பது, இப்போ உதாரணம் தரஜா சொன்னா இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். உலகத்துல சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், முதல் மாடி, 2வது மாடி, 3வது மாடினா முதல் தரஜா, 2வது தரஜா, 3வது தரஜா. இந்த படி இருக்கிறவங்க மெம்பர் படி, ஏடி படி, இதுக்கும் தரஜான்னு சொல்ல. இது முதல் படி, 2வது தரஜா, 3வது தரஜா, 3 தரஜா இதுல இருக்கு. இதுக்கு சொல்லுங்க. ஆனா அங்க சொர்க்கத்திலே ஒரு தரஜா, ஒரு படிப்பு இன்னொரு படித்தரத்திற்கும் உயரம் எவ்வளவு கேட்டா 500 ஆண்டுகளுடைய தூரம் அப்படின்னு சொல்லப்பட்டது. 500 ஆண்டுகளுடைய தூரம். 500 ஆண்டுகள்னா 500 ஒளியாண்டுகள் கூட வச்சுக்கலாம், கணக்கு தெரியாது. அவ்வளோ அந்த மாதிரி மா பயண குள்ளி தரத்தின் கமா பயண சமாதி உள்ளது. இந்த இடத்துல சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் அந்த தரஜாவுக்கு மத்தியில் அப்படிங்கிறாங்க. அதான் 500 ஆண்டுகளுடைய ஒளி தூரம் அப்படின்னு சொல்றோம். 500 ஆண்டுகளுடைய தூரம். தரஜத்தன் மின்ஹா தரஜத்தன் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் இருக்கின்றதே, அதுதான் 8 சொர்க்கங்களிலும் உயர்ந்த சொர்க்கம். மின்ஹா தபஜ்ஜர அன்ஹாருல் ஜன்னத்தில் அர்பா. அதுதான் சொர்க்கத்துடைய அந்த 4 ஆறுகளும் அங்கிருந்து தான் உற்பத்தியாகி ஓடி வருகின்றன. நீராறு, பாலாறு, தேனாறு, மதுவாறு, 4 ஆறுகள். குர்ஆன் அல்லாஹ் அதை பதிவு செய்திருக்கு. நான் சொல்லி தருகின்றேன். 4 ஆறுகள் சொர்க்கத்தில் உண்டு. சொர்க்கத்தில் ஆறெல்லாம் தேவையில்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னா காபிராயிடும். ஏன்னா சொர்க்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாரு. அதனால கெட்டு போகாத, அதாவது இனிமையான நீராறு, கெட்டு போகாத பாலாறு, மயக்கம் தராத மதுவாறு, அப்புறம் கெட்டு போகாத தேனாறு. தேன் இங்க உள்ள தேன் கொஞ்ச நாள் வச்சா கூட கெட்டு போயிடும், கைப்பட்டா கெட்டு போயிடும், செழிச்சு போயிடும், வேறு பொருள் கலந்தா கெட்டு போயிடும். இல்ல ஆறுன்னு சொன்னா சின்ன ஆறு இல்ல, இந்த மாதிரி இந்த கங்கை, கோதாவரி, அப்புறம் காவேரி ஆறு மாதிரியான அதனுடைய ஆழம்லாம் சொல்ல முடியாது, எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவோம். அவ்வளவு பெரிய ஆறுகள் ஓடும். தேனாறு படிக்கின்றது, பாலாறு. சரி, அப்படி 4 ஆறுகளுடைய உற்பத்தி எங்கன்னு கேட்டா அந்த சொர்க்கத்துலதான், ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தை உற்பத்தியாகி ஓடி வரும். என்ன பிறகு சொன்னாங்க, அதுக்கு மேலதான் ஆட்சி இருக்கு. சரி, எப்படிலாம் இருக்குன்னு சொல்ல கற்பனை எல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு மேல ஆட்சி இருக்கிறாங்க. நீங்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்டால், சொர்க்கத்தை கேட்டால் ஃபிர்தௌஸை கேளுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, யா அல்லாஹ் நான் சொர்க்கத்தை கேட்கிறேன் அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஜன்னத்தல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். குறைஞ்சா போயிடுது, ஒரு வார்த்தை கூட சொல்றது இல்லை. அல்லாஹ் தஆலா ரொம்ப விசாலமானவன், தயாளமானவன். அவன் கேட்டதை கொடுத்துருவான். கேட்டுக்கிட்டே இருந்தான். பல தடவை சொல்லியிருக்க ஒரு விஷயம், 2 பேரும் ஒரே மாதிரி அமல் செஞ்சவங்க, 2 மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போனாங்க. பின்னால் நடக்கக்கூடிய விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. 2 பேரும் போனாங்க, ஒரே மாதிரி அமல் செய்தவங்க. ஒருத்தருக்கு உயர்ந்த தரஜாவை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா, சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுத்தான். இன்னொருத்தருக்கு சொர்க்கத்துல ஒரு இடத்தை கொடுத்தான். அவர் கேட்டாரு, இந்த சாதாரண இடத்துல உட்கார்ந்து அவருக்கு போனவர் கேட்டாரு, யாரெல்லாம் நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி தானே அமல் செஞ்சோம், ஒரே இடத்துல தானே இருந்தோம், அவருக்கு மட்டும் நீ உயர்ந்த இடத்தை கொடுத்துருக்கிறீ, எனக்கு மட்டும் சொல்றது. நீங்க 2 பேரும் கேட்டதை கொடுத்தோம்ப்பா, நீங்க 2 பேரும் என்ன கேட்டீங்களோ அதான். நீ சொர்க்கம் வேணும்னு கேட்டா சொர்க்கம் கொடுத்தாச்சு. அவர் சொர்க்கத்துல உயர்ந்த இடம் வேணும்னு கேட்டா அவர் கொடுத்துருவோம். நீ கேட்டதான் அவன் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி. அதான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் எதை நாம் கேட்கின்றோமோ இஹ்லாசுடன் அது ஒப்புக்கொள்ளப்பட்டால் அது கிடைக்கும் கண்டிப்பாக. ஆக நீங்க கேட்கும் போது நீங்க பகைத்தனம் செய்யாது, கஞ்சத்தனம் செய்யாது. எனக்கு ஃபிர்தௌஸ் வேணும், எல்லா சொர்க்கத்திலும் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுவும் கேள்வி. நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள் இருக்கணும். நான் எங்கெங்க போய் அவங்களோட தான் இருக்க முடியும், நான் பரதேசி, நான் போய் இருக்க முடியும், பெரிய பாவி அப்படின்னா நீங்க பாவிதான், அது சந்தேகம் இல்லை. ஆனா கேட்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா இடத்துல இங்க தாராளமா கேட்கும். எவ்வளவு தாராளமா கேட்கிறீங்களோ தாராளமா அல்லாஹ் தஆலா கொடுக்கும் என்பதாக சொல்லப்பட்டது. மையத்துக்குள்
ஜன்னத்தை என்னாலும் வலாயை அஸ்வலாயபலாசியாபகோ வலாயி ஷபாபகோ. யார் சொர்க்கத்திலே நுழைந்து விடுகின்றாரோ அவர் முழுமையாக அல்லாஹுடைய பாக்கியத்தை பெற்றவராக ஆவார். அவர் எப்பொழுதுமே ஆதரவு இழக்க மாட்டார். எதுவெல்லாம் அவருக்கு வேண்டுமோ அதுவெல்லாம் அங்கே கிடைக்கும். வலா எபலாசியாபகோ, அவருடைய துணிகள் பழையதாக ஆகாது. நம்ம ஒரு நாள் 2 நாள் பார்த்தா அழுக்காயிடுது, ஒரு வருஷம் போனா பழசாயிடுது, கிழிஞ்சு போயிடுது, அப்படிலாம் கிடையாது. வலா யஃப்னி ஷபாபுஹு, அவருடைய வாலிபமும் அழியாது, வாலிபமாகவே இருப்பார். எப்பொழுதும் ஒரே மாதிரி நிலையில இருப்பார்கள் சொர்க்கவாசிகள். இதுபோல நிறைய ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சொர்க்கத்திலே முதலாவதாக செல்லக்கூடியவர்கள், அடுத்து செல்லக்கூடியவர்கள் என்று வரிசைக்கிரமமாக செல்லக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் தஆலா வைத்து முதலாக சொர்க்கத்தினுடைய கதவு திறக்கப்பட்டு உள்ளே நுழையக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள். அதற்கு பின்னால் நபிமார்களும் போவாங்க. அதுக்கு பின்னால மனிதர்களிலே சஹாபாக்கள் முதலாவதாக போவார்கள். அவர்களிலும் தரவாரியாக இருக்கின்றது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் அடுத்ததாக மனிதர்களிலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள், முதல் தரம் உள்ளவர்கள். அவங்க முதல்ல போவாங்க. அவங்களுடைய சம்பவம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பின்னால் உள்ள ஆயத்தில் அதனுடைய விளக்கம் வரும். இப்ப சொல்லுகின்றார்கள், இன்னும் அவ்வளவு தூரத்தின் எதுகுருவ ஜனதா அலா சூரத்தில் புகழ் லைலத்தின் சொர்க்கத்திலே முதலாக நுழையக்கூடிய கூட்டத்தினர் பௌர்ணமியை போன்று 14ஆம் பக்கத்தின் நிலவை போன்று பிரகாசம் உள்ளவர்களாக இருப்பார். சுமல்லதீன யரூனஹும் கஅஷத்தி கௌகபின் துர்ரிக்கின் ஃபிஸ்ஸமா. 2வது நிலையிலே நுழையக்கூடியவர்கள் வானத்திலே மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை போன்றிருப்பார்கள். அதற்கு பின்னால் நுழையக்கூடியவர்கள் அதைவிட குறைவான ஒளி உள்ளவர்கள். இப்ப அடுத்தடுத்து நுழையக்கூடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த ஒளி குறைவானவர்களாக இருப்பார்கள். எப்படி இருந்தாலும் எல்லோருக்கும் ஒளி உண்டு, எல்லாருக்கும் அந்த நன்மைகள் தன்மைகள் உண்டு. சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்ப நம்ம இங்க எத்தனை பேர் இருக்கிறோம், எல்லாருடைய மனமும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருடைய குணமும் ஒரே மாதிரி இருக்காது. 100 பேர் இருந்தோம் சொன்னா 100 விதமான குணங்கள், 100 விதமான மனங்கள், உள்ளங்கள் இருக்கும். அங்கே சொர்க்கவாசிகள் அப்படி இருக்காது. ஒருத்தருடைய உள்ளம் எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரி சொர்க்கத்துல எத்தனை கோடி பேர் இருந்தாங்க, அத்தனை கோடி பேருடைய மனிதர்களுடைய பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்கும், ஒரே மாதிரி குணம் உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக 2 விசேஷமான 2 மனைவியர்கள் கொடுக்கப்படுவார்கள். ஹூருல் ஈன்களில் இருந்து அவர்கள் கண்ணாடியை போன்று இருப்பார்கள். உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்பில் இருக்கக்கூடிய அந்த மச்சை இருக்கின்றது, அது கூட வெளியே தெரியக்கூடிய அமைப்பிலே இருக்கும். அவர்கள் வெளியே தெரிஞ்சா எப்படி பார்க்க முடியாது எல்லாரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவர்களை பற்றி வர்ணிக்கின்றார்கள் அவர்கள் அப்படிதான். எலும்பு சதை ஆகியவற்றிற்கு வெளியில் இருந்து அவர்களுடைய அந்த கரண்டை காலில் உள்ளே இருக்கக்கூடிய எலும்பிலே உள்ள மஜ்ஜைகள் பார்க்கப்படும். அவர்கள் காலை மாலையிலே அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் தஸ்பீஹ் செய்யும். அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய செருப்பும் கூட தஸ்பீஹ் செய்யும். எப்படின்னு நமக்கு தெரியாது, செய்யும். லாயக்குமோன், அவர்கள் நோய்வாய்ப்பட மாட்டார்கள். வலாயபூலூன், அவர்கள் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். வலாயத்தூன், மனம் கழிக்க மாட்டார்கள். வலாயக்குலூன், எச்சில் துப்ப மாட்டார்கள். வலாயம்தூன், காரி துப்ப மாட்டார்கள். அவர்கள் எதுவுமே இருக்காது. சிறுநீர், மலம், ஜலம் அல்லது எச்சில், அது இது எதுவுமே இருக்காது. எதுவுமே வராதா? எதுவுமே வராது. எல்லாம் வரக்கூடிய அமைப்பிலே இன்சானை அல்லாஹ் உலகத்தில் படைத்திருக்கின்றான். சொர்க்கத்திலே கொண்டு போய் வைக்கும் போது எதுவுமே இல்லாதவனாக வைப்பான். அல்லாஹ் எல்லாருமே ஆற்றல் பெற்றவன் முடியும். சொல்கின்றார்கள், அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய பாத்திரங்கள், பண்டங்கள், பொருள்கள் எல்லாம் தங்கம் வெள்ளியினால் இருக்கும். அவர்கள் தலை சீவக்கூடிய சீப்பு இருக்கின்றது, அதுவும் தங்கத்தினால் இருக்கும். அவர்கள்
புகை பிடிப்பார்கள். பெண்கள் குளித்த பின்னால தலையோட ஈரம் காயறதுக்காக வேண்டி ஒரு சட்டியில நெருப்பு போட்டு, இந்த காலத்துல இந்த ட்ரையர் அதெல்லாம் வந்துருச்சு, நெருப்பு போட்டு அதுல சாம்பிராணி போட்டு அந்த நெருப்பு அந்த கரண்டியை வச்சு அதுக்கு மேல ஒரு கூடையை கமுத்தி அந்த கூடைக்கு மேல அந்த புகை வரும், அதுல தலையை வச்சுக்கிட்டு 10-15 மணி நேரம் பார்த்துருக்கோம் வீட்டுகள் அந்த காலத்துல. இப்ப இல்லை, அதை தலையை காயிட்டு அது மாதிரி அவர்களுக்கு போடப்படக்கூடிய அந்த புகை மூட்டம் இருக்கின்றதே, அதுவும் ஒரு விதமான வாசனை திரவியத்தின் மூலமாக ரவுது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறதுல, அந்த ரவுது அத்தர்ல ரவுது ரொம்ப விலை உயர்ந்தது. அது மாதிரி உள்ள வாசனை திரவியங்களை கொண்டு அவர்களுடைய அந்த புகை மூட்டம் இருக்கும். அவர்கள் தெளிக்கப்படக்கூடியது கஸ்தூரியாக இருக்கும். அதாவது ஸ்ப்ரே பண்றது, ஸ்ப்ரே வந்து கஸ்தூரி. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, எல்லாம் ஒரே மாதிரி சூரத்துள்ளவர்களாக இருப்பார்கள். அது ஆதம் அவருடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வடிவத்திலே இருப்பார்கள். எல்லாம் ஒரே மாதிரி உயரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒருத்தர் குள்ளமா, ஒருத்தர் நெட்டையா, அப்படிலாம் இருக்கு. 5 அடி 6 அடி 4 அடி 3 அடி எல்லாம் இருக்குது வரிசையா. சப்புல நின்றாங்களோ அவர் தலை தெரியும், ஒரு தலை தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படி இல்லை, அங்க சப்புல நின்றாலும் எல்லாம் ஒரே மாதிரி நேரா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உயரத்துல எல்லாம் இருப்பாங்க. 60 முழம் உயரம் உள்ளவர்களா, மேல 60 முழம் 100 அடி உயரம். அவ்வளவு உயரத்துல எல்லாரும், அவ்வளவு உயரம் உள்ள ஆளு. நரகவாசிகளை பற்றி சொல்லியிருக்கோம் முன்னால, அவருடைய ஒரு பல்லு உகது மலையுடைய அளவு இருக்கும். இப்ப சொர்க்கவாசிகள் உடல் பெருசா இருக்கணும் இல்லையா, அது மாதிரி இருப்பாங்க என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னல் முத்தகீன ஜன்னா, சொர்க்கத்திலே இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால இப்படியெல்லாம் சொர்க்கவாசிகளுக்கு இனிமையான வாழ்க்கை உண்டு. அதை கொஞ்சம் ஆசை வைத்தாவது உலகத்திலே அல்லாஹை பயந்து வணக்க வழிபாடுகளை செய்து வாழக்கூடிய தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றோம், உதுகுலுஹா பிஸலாமின் ஆமினின். அந்த ஆயத்துனா அடுத்த பகுதி, ஒரு ஆயத்துல அடுத்த பகுதி. சொர்க்கத்திலே நீங்கள் நுழையுங்கள், சலாமுடன் சாந்தியுடன் நுழையுங்கள், அச்சமற்றவர்களாக நுழையுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொன்னோம். அடுத்த